Hello students, welcome again to Ignite Chemistry. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா reactions of carboxylic acid continue பண்ண போறோம். ஓகேவா? போன வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா decarboxylation பத்தி பார்த்திருந்தோம். அடுத்தடுத்த PCl3, PCl5 மாதிரி chlorinating agents ஓட எப்படி react ஆகுது acids, anhydrides எப்படி ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் பத்தி பார்த்திருந்தோம். இதெல்லாம் யாராவது பார்க்காம இந்த வீடியோல தான் டைரக்டா வரீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு பெட்டரா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட்டிங் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா இந்த மாதிரியான ஹைட்ராக்சி ஆசிட்ஸை வந்து நம்ம ஹீட் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சி ஆசிட்னா என்னது? ஸோ ஒரே மாலிக்யூல்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா OH குரூப்பும் இருக்கும், ஆசிட் குரூப்பும் இருக்கும். கரெக்டா? இது ரெண்டும் ஒரே இதுல இருந்தா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னா ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஆல்பா பீட்டா காமா நோட்டேஷன்ஸ் போடுறது அப்படின்னு. ஸோ இப்போ COH குரூப் இருக்கு, கார்பன் இருக்கு, இன்னொரு கார்பன் இருக்கு அப்படின்னா இந்த கார்பனுக்கு அடுத்த கார்பனை நம்ம ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல OH குரூப் இருந்தது அப்படின்னா அது ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிமிலர்லி பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னா என்ன அப்படின்னா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னா ஒன்றும் இல்லை, அதுக்கும் அடுத்ததுல இது ஆல்பா அப்படின்னா இது பீட்டா கார்பன், இந்த பீட்டா கார்பன்ல ஹைட்ராக்சி குரூப் இருந்தது அப்படின்னா இதை பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் எல்லாம் ஹீட் பண்றப்போ நமக்கு எந்த மாதிரி அது பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிடை நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு மாலிக்யூல் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிடை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, இந்த ஆக்சிஜன் இந்த இடத்துல பாண்ட் ஃபார்ம் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹீட்னால நமக்கு என்ன நடக்கும்? டீஹைட்ரேஷன் நடக்கும். கரெக்டா? வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல ஒரு OH ஒரு H, கரெக்டா? ஒரு H2O ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கேயும் வந்து ஒரு H ஒரு OH, கரெக்டா? ஸோ ரெண்டு H2O என்ன இருக்கு அப்படின்னா ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ டீஹைட்ரேஷன் நடந்து இந்த ஹீட்டிங் மூலியமா வந்து ஒரு சைக்ளிக் எஸ்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது என்னது? RC டபுள் பாண்டோ OR, கரெக்டா? RC டபுள் பாண்டோ OR, கரெக்டா? இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? RC டபுள் பாண்டோ OR இப்படி இருந்தா நம்ம அதை எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இது வந்து என்னது அப்படின்னா சைக்ளிக் எஸ்டர். இந்த மாதிரி சைக்ளிக் எஸ்டர்ஸுக்கு நம்ம லாக்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சைக்ளிக் எஸ்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாக்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம சிமிலர்லி பீட்டா ஹைட்ராக்சி ஆசிடை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிங் ஃபார்ம் ஆகாது, ஆனா நமக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் மூலியமா தான் நடக்கும். ஓகேவா? இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கும், இங்க இருக்கிற OH ரிமூவ் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆசிடை நம்ம ஹீட் பண்றப்போ கிடைக்குது. ஸோ காமா ஹைட்ராக்சி ஆசிடை ஹீட் பண்ணோம் அப்படின்னா காமா ஹைட்ராக்சி ஆசிட்ன்றது ஒன்றும் இல்லை, ஆல்பா பீட்டா அடுத்து இருக்கிற கார்பன் காமா. காமா கார்பன்ல ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஸோ அதனால இது வந்து காமா ஹைட்ராக்சி ஆசிட். ஓகேவா? இப்போ காமா ஹைட்ராக்சி ஆசிட் ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் குரூப் என்ன பண்ணும்னா இதை அட்டாக் பண்ணி இந்த OH ரிமூவ் ஆயிடும், இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடும். ஸோ நமக்கு ஒரு சைக்ளிக் எஸ்டர் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ காமா ஹைட்ராக்சி ஆசிட் போடணும். கரெக்டா? இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா கார்பன். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கார்பனுக்கு அட்டாக் பண்ண போறோம். இது ஆல்ரெடி ஒரு டபுள் பாண்டோ இருக்கு, இந்த OH குரூப் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது லீவ் ஆயிடும், இந்த ஹைட்ரஜன் போயிடும். கரெக்டா? ஸோ அப்போ இதை நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ராமாலிகுலர் ஆல்டான்லயே இந்த மாதிரி ரிங் ஃபார்மேஷன் ஆகிறப்போ எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணுவோம். இதை 1 2 3 4 5, கரெக்டா? 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஸோ 5 மெம்பர் ரிங்கை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிங்கை நம்பர் பண்ணணும் 1 2 3 4 5, கரெக்டா? இதுல 5th வந்து எனக்கு கார்பனுக்கு பதிலாக என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 5th
கார்பனை எடுத்துட்டு நான் வந்து ஒரு ஆக்சிஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரு டபுள் பாண்ட் O இருக்கு. ஸோ அந்த டபுள் பாண்ட் ஓவை நான் போடணும். ஓகேவா? அதை தவிர செகண்ட் கார்பன்ல ஒன்றும் இல்லை, தேர்ட் கார்பன்ல ஒன்றும் இல்லை, ஃபோர்த் கார்பன்ல எனக்கு ஒரு ஆர் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஃபோர்த் கார்பன்ல ஒரு ஆர் குரூப் அட்டாச் பண்ணிடல. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். கரெக்டா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்க அதே ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இப்படிதான் வந்து நம்ம காமா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் வந்து ஹீட் பண்றப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி சிமிலரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா காமா ஹைட்ராக்சி ஆசிட் மாதிரியே நீங்க டெல்டா ஹைட்ராக்சி ஆசிட்க்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலயும் அதே மாதிரி இந்த OH குரூப் வந்து இதை அட்டாக் பண்ணி இந்த கார்பனை இந்த OH லீவ் ஆயிடும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். அதுவும் உங்களுக்கு இதே சிமிலர் மெக்கானிசம்ல ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க, பாஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா பாருங்க, நம்ம இதுலயே ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி டெல்டா ஹைட்ராக்சி ஆசிட் போடணும். கரெக்டா? 1 ஆல்பா, பீட்டா கார்பன், காமா கார்பன், இது வந்து என்னது டெல்டா கார்பன். ஸோ டெல்டால ஹைட்ராக்சி போட்டாச்சு. இப்போ இந்த இது வந்து இதில் அட்டாக் பண்ணி நமக்கு இதுலேருந்து OH லீவ் ஆகுது. ஸோ இப்போ அதை நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 அண்ட் 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ 6 மெம்பர் ரிங் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அந்த 6 மெம்பர் ரிங்ல 6th பொசிஷன், அதாவது 1 2 3 4 5 6th பொசிஷன்ல கார்பனுக்கு பதிலாக அங்க ஆக்சிஜன் போட்டுக்கிறோம். ஓகேவா? அதை தவிர ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. 5th பொசிஷன்ல ஒரு 6 குரூப் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன வரணும், அந்த மெக்கானிசம் மூலியமா ஆன்சரா வரணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஹீட்டிங் டைகார்பாக்சிலிக் ஆசிட். டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா ஒரே மாலிக்யூல்ல 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தது அப்படின்னா அதை டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகி நமக்கு ஆனைட்ரேட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சைக்ளிக் ஆனைட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னது 1 2 3 4. ஸோ 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம பார்க்கறோம். கரெக்டா? 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாலிகுலை நான் இப்போ ஹீட் பண்றேன். கரெக்டா? இதுல என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு OH ல இருந்து, அதாவது ஒரு OH என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணி இந்த OH வந்து லீவ் ஆயிடும். ஓகேவா? திருப்பி டீஹைட்ரேஷன் தான். இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் லீவ் ஆயிடும். ஸோ H2O-வா. ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ 5 மெம்பர் ரிங் நமக்கு கடைசியில ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த 5 மெம்பர் ரிங் வரைஞ்சோம் அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5th பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்கு, ஒரு டபுள் பாண்டும் இருக்கு. அதே மாதிரி நமக்கு எந்த பொசிஷன் 5th பொசிஷன்ல வந்து ஒரு டபுள் பாண்டும் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். அதுதான் நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஹீட் பண்றப்போ நம்ம வந்து எப்படி சைக்ளிக் ஆனைட்ரேட்ஸ் வருது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்தது இதை பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. கரெக்டா? 1,5 டைகார்பாக்சிலிக் ஆசிட் இது. கரெக்டா? இந்த ஆசிடை நம்ம ஹீட் பண்றப்போ நமக்கு ஒரு 6 மெம்பர்டு சைக்ளிக் ஆனைட்ரேட் கிடைக்குது. இதுக்கும் நீங்க இதே மாதிரி சிமிலர் மெக்கானிசம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? பட் ஆனா 1,5 தாண்டது பிறகு 1,6 அண்ட் 1,7 டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல அந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ணி டைரக்டா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால ரிங் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க 1,6 அண்ட் 1,7 டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல அந்த மாதிரி ஹீட்டிங்ல ரிங் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகிற ரிங் வந்து 7 மெம்பர் 8 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அதெல்லாம் வந்து ஸ்டேபிள் ரிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அப்ப பிளாங்க் அப்படின்ற ஒரு ரூல் கொடுத்திருக்காரு. பிளாங்க்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா 1,6 அண்ட் 1,7 டைகார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கார்பன்லெஸ் கீட்டோனும் CO2வும் எவால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 1 2 3 4 5 6. கரெக்டா? 1,6 டைகார்பாக்சிலிக் ஆசிடை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6 கார்பன் இருக்கா இதுல. ஸோ இப்போ எனக்கு 5 கார்பன் இருக்கிற ஒரு கீட்டோன் கிடைக்கும். அதை தவிர CO2 எனக்கு கிடைக்கும். கரெக்டா? எத்தனை கார்பன் இருக்கோ அதுல இருந்து ஒரு கார்பன் கம்மி பண்ணி அதுல வந்து ஒரு சைக்ளிக் கீட்டோன் கிடைக்கும்.
பிளஸ் CO2 எவால்வ் ஆகும். இதுதான் பிளாங்க் ஸ்லோட். ஸோ அப்போ 1,6 இதை டைகார்பாக்சிலிக் ஆசிடா நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா 5 மெம்பர்டு ரிங் இருக்கிற கீட்டோன் கிடைச்சிருக்கு, CO2 கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து பிளாங்க் ஸ்லோட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபானிலிக் ஆசிட், ஆந்த்ரானிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆசிட் இருக்கு. ஸோ இப்போ இந்த சல்ஃபானிலிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆந்த்ரானிலிக் ஆசிட் ரெண்டும் தே எக்ஸிஸ்ட் அஸ் ஜ்விட்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜ்விட்டர் அயான்ஸ் அப்படின்னா பேசிக்கலி அந்த மாலிக்யூல்லேயே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அயான்ஸா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது வந்து இப்ப இது வந்து என்னது NH2ங்கிறது ஒரு பேசிக் சென்டர், கரெக்டா? இது வந்து ஒரு பேசிக் மாலிக்யூல் NH2ங்கிறது. அதே மாதிரி SO3H அப்படிங்கிறது வந்து ஒரு அசிடிக் மாலிக்யூல், கரெக்டா? ஒரே மாலிக்யூலுக்குள்ளேயே பேசிக் பார்ட்டும் இருக்கு, அசிடிக் பார்ட்டும் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்ப அந்த பேசிக் பார்ட்டுக்கும் அசிடிக் பார்ட்டுக்கும் நடுவில் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், ஒரு H+ டிரான்ஸ்ஃபர் நடக்கும், கரெக்டா? ஸோ அந்த H+ டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். NH3+ வந்து NH2 சேஞ்ச் ஆயிடும். SO3H இருந்தது SO3- உங்களுக்கு என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்ப ஒரே மாலிக்யூல்குள்ளே என்னவா இருக்குது, அயான்ஸா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜ்விட்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வேற எங்கெங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆந்த்ரானிலிக் ஆசிட்ல பார்க்கலாம். அதை தவிர அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயோமாலிக்யூல்ஸ்ல படிச்சிருப்போம், கரெக்டா? அந்த அமினோ ஆசிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜ்விட்டர் அயான்ஸா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா NH2 பார்ட்டும் இருக்கும், COH பார்ட்டும் வந்து அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த இருக்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனால பேசிக் பார்ட் அசிடிக் பார்ட் ரெண்டும் இருக்கிறதுனால நமக்கு அது ஜ்விட்டர் அயான்ஸா வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதோட வந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்டர்ஸ் பத்தி ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்மளோட ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் கார்போனில் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.